ஹலோ மென்ஸ், வாட் இஸ் ரியல் கம்பேக்? கம்பேக்னா என்ன? கம்பேக் கொடுறா, தலைவன் கம்பேக் கொடுத்துட்டான் எல்லாம் சொல்கிறீங்களே. வாட் இஸ் ரியல் கம்பேக்? கம்பேக்னா என்ன? அடா என்ன ப்ரோ நீ வேற. கம்பேக்னா என்ன? நல்லா வேட்டியை ஏற்றி கட்டிட்டு ஒரு நடையை போட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டோன்னா ஏன் அதான் கம்பேக். அதான் கம்பேக்கா? சரி, அப்படி இல்லைன்னா கம்பேக்னா என்ன ப்ரோ? நம்மளை வச்சு செஞ்சவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டினா அதுதான் கம்பேக். அதுதான் கம்பேக்கா? ஆக்சுவலாக அது எதுவுமே கம்பேக் கிடையாது. நம்மளோட லைஃப்பில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்மளை தாக்கு என்று தாக்கிய பொழுதும் நம்ம அதுக்கெலாம் ஐயோ இதுக்கு மேலே முடியாதா அப்படின்னு ஒரு டிப்ரெஷனையும் தாண்டி ஒரு டிப்ரிமிஷன் ஸ்டேஜுக்கு போவோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜிலேருந்து வெளில வர்றது தான் உண்மையான கம்பேஷன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிப்ரிமிஷன் என்னையே போய் டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க போலயே. மறுபடியும் ஒளி வந்துருச்சு. இப்போ போயிட்டு டிப்ரிமிஷனை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரிமிஷன் எப்படின்னா என்னன்னு பார்த்து. ஏன் ப்ரோ ஆல்ரெடி டிப்ரிமிஷன்ல இருக்கும் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன இருக்கிறீங்க? நானே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன்னு ஒரு பூனை வாங்கினேன், கடைசியில பூனை டிப்ரிமிஷன்ல போயிடுச்சு ப்ரோ. சும்மா கேள்வி கேட்டு டிப்ரிமிஷன்ல இருக்காதீங்கடா. இருப்பீங்க. ப்ராசஸ் ஆஃப் டிப்ரிமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான வழிகள், இந்த வாழ்க்கையிலேயே ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு மனிதன் வந்து நம்மளாக தான் இருப்போம்னு நம்மளே நினச்சிப்போம். அதுதான் உண்மையான டிப்ரிமிஷன். ஆனால் அதை ஓவர் கம் பண்ண வந்து நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை வந்து டிப்ரெஷனில் வச்சுக்கிறதுக்காகவே நம்மளோட சோஷியல் மீடியா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா விட்டு வெளில போயிடலாமான்னா முடியாது. சோஷியல் மீடியா இல்லாமல் சோறு இல்லை, தோக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறத கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரெஷன்லேருந்து போகணும், டிப்ரிமிஷன்லேருந்து போகணும் அப்படின்னா கம்பேக் கொடுக்கணும். கம்பேக்னா எப்படி தெரியுமா? நான் ஃபெயிலான இடத்துல அந்த இடத்துலயே ஜெயிச்சு நின்று மறுபடியும் கம்பேக் கொடுத்த வெளில வருவேண்டா, முடிஞ்சிடும். ஒரு மயம் கிடையாது. கம்பேக் கொடுக்கவே முடியாது. தட்ஸ் நாட் எ ரியல் கம்பேக். ரியல் கம்பேக்னா என்னன்னு தெரியுமா? ஏதோ ஒரு காலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு நம்மளாலேயே நமக்குள்ளார ஒருத்தன் வந்து அப்படின்னு வருவான் தெரியுமா? அவனை மறுபடியும் கம்பேக் பண்ணணும். கம்பேக் இந்தியா இல்லை, கம்பேக் யூடா. கம்பேக் மீ. கம்பேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெய்லி யோகா பண்ணுங்க. டெய்லி வந்து கடவுளோட பக்தியாக மாறிடுங்க. உங்களோட இன்னர் பீஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். தயவு செய்து சொல்கிறேன், யோகா பண்ணுங்க. இது பண்ணுங்கன்னா யோகா பண்ணுற அக்காவையோ இல்லை வந்து இந்த டிவோஷனல் டோலியவோ வந்து யாரும் பார்க்காதீங்க. நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்கடா பாய்ஸ். நம்மளால் வந்து நமக்கு இதுக்கு மேலே முடியாதுடா, அவ்வளோதான். உன்னோட பழைய பாஸ்டில் வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். வாழ்க்கை எல்லா பக்கமும் சாத்துட்டு சாணியில் செருப்பு முக்கி அடித்தாலும் திருந்தாமல் அந்த இடத்துல விடுறா பார்த்துக்கலாம். உனக்குள்ள ஒருத்தர் வந்து தடவி கொடுத்து பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் பார்த்தியா? அவனை தட்டி எழுப்ப வேண்டிய டைம்டா இது. வெளில வாடா. கம்பேக் இந்தியா இல்லைடா, கம்பேக் மீடா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற முன்னாடி இருந்த அவங்களோட நல்லவனையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தான் பார்த்தீங்களா? அவனை பிடிச்சி இப்படி இந்த வலையில இருந்து அப்படி பிடிச்சி வெளியில் எடுத்து போட்டு அவனை திரும்பி கொண்டு வாங்க. உங்களோட டிப்ரெஷனை அதே வலையில் அப்படி மடித்து பாக்கெட்டில் போட்டு அவங்கள கொண்டு போய் காப்பாற்றின பாட்டுவான். அதுதான்டா உண்மையான கம்பேக் பாய்ஸ். கம்பேக்குங்கிறது அதுதான். அந்த மாதிரியான கம்பேக்கை எல்லாரும் கொடுங்க. டிப்ரெஷனு டிப்ரிமிஷன் இப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் கம்பேக் கொடுங்கடா.